உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 12ஆம் திகதி 4ஆம் மாதம் 2025 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. குரோதி வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள். இன்று பௌர்ணமி, பூரணை திதி, அஸ்த நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி 6 நிமிஷம் முதல் 10 மணி 36 நிமிடம் வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1 மணி 36 நிமிஷம் முதல் 3 மணி 6 நிமிடம் வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி 6 நிமிடம் முதல் 4 மணி 36 நிமிடம் வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் இன்பம், ரிஷபம் செலவு, மிதுனம் தெளிவு, கடகம் உதவி, சிம்மம் ஆர்வம், கன்னி பயம், துலாம் சிக்கல், விருச்சிகம் பரிவு, தனுசு பாசம், மகரம் உறுதி, கும்பம் மேன்மை, மீனம் பரிவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் பல விதமாக தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் இப்போ 2 நாளாக பார்த்தோம். விசுவாவசு என்று சொல்லக்கூடிய 39வது வருஷம் பிறக்கப் போகின்றது. சித்திரை புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் சித்திரை புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த வருஷம் பிறக்கிறது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையும் 12 ராசியினருக்கும் என்னென்ன செய்ய இந்த முறை ராசி பலன் நிகழ்ச்சி நிறைய போகுது. முதல்ல ஆங்கில புத்தாண்டுக்கு ராசி பலன் பார்த்தோம். பிறகு சனி பெயர்ச்சிக்கு ராசி பலன் பார்த்தோம். இப்போ 3ஆவதாக நாங்கள் பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு ராசி பலன். இந்த பிறக்க இருக்கின்ற விசுவாவசு என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரருக்கும் எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி நாங்கள் எதிர்வரும் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் பொது பலனை பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பிறக்கிறது பொதுவாக எங்களுடைய நாட்டுக்கு உலகளாவிய ரீதியில் எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பொதுவாக பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பிறக்கைக்குள்ள சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் உச்சம் அடைந்த நிலையில் இருக்கிறதுனால சுக்கிரனை குறிக்கக்கூடிய பெண்கள், சுக்கிரனை பெண், ஆணுக்கு குரு, பெண்ணுக்கு சுக்கிரன் என்று ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது. பெண்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய காலமாக, பெண்களுக்கு பெரிய அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக, அதிகாரத்தில் பெண்கள் அமரக்கூடிய காலமாக, பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான சமத்துவம் கிடைக்கக்கூடிய காலமாக, பெண்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த விசுவாவசு காலம் அமையும் என்பது முதலாவது குறிப்பு. பெண்களுக்கு யோகம். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். வயதுக்கு வரையில்லையா, என்ற மகள் 12 வயசு ஆச்சு, யோசனையாக இருக்குது, டாக்டர்கிட்ட போகும்போது யோசிக்கிறோம். இந்த முறை வயதுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. மகளுக்கு திருமணம் நடக்கல. இந்த விசுவாவசு வருடத்தில் பெண்களினுடைய துன்பங்கள் குறைய வேண்டும், திருமணம் நடக்கும். பெண்கள் இன்பமாக வாழக்கூடிய காலமாகவும், அவர்களுடைய பொறுமை மேன்மை எல்லாம் மதிக்கக்கூடிய காலமாகவும், மதிக்கப்படக்கூடிய காலமாகவும், அவர்களை பற்றி நல்ல விமர்சனங்கள் வரக்கூடிய காலமாக அமையும்.
அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ராகு கேதுவோட சஞ்சாரம் கொஞ்சம் சரியில்லை. பிரபல்யமான அரசியல்வாதி இப்போ நாங்கள் எங்களோட நாட்டில் பார்த்து கொண்டிருக்கோம், அரசியல்வாதி எல்லாம் உள்ளே போகிற நிலைமையில் இருக்கேன். அது மாதிரி அரசியல்வாதிகளுடைய பெயர் கெட்டுப்போகும், அவர்களை பற்றிய தவறான விமர்சனங்கள் வரும். நாங்கள் செய்தித்தாளை பார்த்தோம்னா, டிவியில் செய்தியை பார்த்தோமா இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. இந்த வருஷம் இன்னும் அதிகமாக போகின்றது. சில அரசியல்வாதிகள் அவமானப்படுத்தப்படுவார்கள், சில அரசியல்வாதிகளுடைய கௌரவம் கெட்டுப்போகும், சில அரசியல்வாதிகள் விமர்சிக்கப்படுவார்கள், சில அரசியல்வாதிகள் சிறை செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அரசியல்வாதிகள் கவனமாக இருக்க வேண்டும். விசுவாவசு வருஷம் அவர்களுக்கு இந்த முறை கூடாது, காலம் கூடாது. உடல் நிலையில் ஆரோக்கியத்தில் எல்லாரும் கவனமாக இருங்கோ. இந்த விசுவாவசு வருஷத்தில் ஆரோக்கியம் கெட்டுப்போகக்கூடிய வாய்ப்பும் சில நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால உடல் நிலையில் அனைவரும் அக்கறை செலுத்த வேண்டும். வரி நாட்டில் இது இன்றைக்கு வரி என்றது நீங்கள் நினைக்கக்கூடாது. டேக்ஸ்ன்றது இன்றைக்கு நேற்று விஷயம் இல்லை. வெள்ளக்காரன் காலத்திலிருந்து, வெள்ளக்காரன் காலத்துக்கு முன்னுக்கு ராஜாக்கள் காலங்கள், அரசர்கள் எங்களை ஆண்ட காலம் முதல் பொதுமக்களிடம் வரி வசூலிப்பது என்பது இருந்து கொண்டே இருக்குது. சில காலத்தில் அது அதிகரிச்சிருந்தது. சில மன்னர்கள் அதிகமான வரியை வசூலித்தார்கள், சில பேர் வரி சலுகைகள், வரிகளை குறைத்தார்கள். இந்த மாதிரி மாறி மாறி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த விசுவாவசு வருஷத்தில் வரிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். வரி வாங்கத்தான் வேணும், வரியை வாங்கினாத்தான் அரசாங்கத்தை நடத்தலாம். பொதுமக்கள்கிட்ட வரியில் இருந்து தான் அரசாங்கம் நடத்தப்படுது, சம்பளம் கொடுக்கப்படுது. ஆனாலும் வரி அதிக சுமையாக மக்களுக்கு இருக்கக்கூடாது. நல்ல அரசாங்கத்தினுடைய இது திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கார். ஆனால் இந்த வருஷம் விசுவாவசு வருஷம் பொதுமக்களுக்கு வரி சுமை அதிகரித்து காணப்படலாம். பொருளாதார நிலையில் பிரச்சனை. இப்போ எங்களோட நாடு பொருளாதார சிக்கலில் மாற்றி இருக்குது. எங்களை நாடு இல்லை, அமெரிக்கா உட்பட பெரிய பல நாடுகளுக்கு கூட இப்போ பொருளாதார நிலையில் பிரச்சனை ஏற்படக்கூடிய எவ்வளவோ உழைச்சாரம். அதைத்தான் நான் சொன்னேன். இலங்கையை பொறுத்தவரையில் கோடிக்கணக்கான நஷ்டங்கள் அல்லது பொருளாதார பிரச்சனை. அமெரிக்கான்றவனே இந்த பிரச்சனை இல்லைன்னு அவனுக்கு அவன்ட தகுதிக்கு ஏற்ற மாதிரி கோடான கோடியில் பிரச்சனை. இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனை பொதுமக்களுக்கும் ஏற்பட வாய்ப்புண்டு, அரசாங்கத்துக்கும் ஏற்பட வாய்ப்புண்டு. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்பு இந்த வருஷம் கிடைக்கும். சங்கீதம் படிக்கிறார்கள், பாட்டு படிக்கிறார்கள், ஓவியம் கூடக்கூடியவர்கள், கதை எழுதக்கூடியவர்கள், கவிதை எழுதக்கூடியவர்கள், சினிமாவில் நடிக்கக்கூடியவர்கள், பாடகர்கள், நடிகர்கள், இந்த மாதிரி கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்கள் உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படும். உங்களுக்குண்டான பட்டங்களும் பதவிகளும் கிடைக்கும். உங்களுடைய பெயர் நல்ல விமர்சனத்துக்குள்ளாகும். உங்களுடைய துறையில் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். போதைப் பொருள் பாவனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்கட நாட்டில் உலகளாவிய ரீதியில் பலவிதமான பிரச்சனை. எங்கட நாட்டை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனை இருக்குது. போதைப் பொருள் பாவனை அதிகரிக்கும், போதைப் பொருள் விற்பனை அதிகரிக்கும். அரசாங்கம் முரட்டுத்தனமான சட்டத்திட்டங்களை போட்டு இதை அடக்க முயற்சி செய்வார்கள். அப்படி இருந்தாலும் போதைப் பொருள் பாவனை இந்த விசுவாசு வருஷத்தில் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தங்கத்திட விலையை பொறுத்தவரையில் இது ஒவ்வொரு வருஷமும் அதிகரித்து கொண்டு தான் போகுது. இந்த வருஷமும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள். ஆனால் நேற்று இன்றைக்கு ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன், தங்கத்திட விலை குறையுதுண்டு. ஆனால் கண்டிப்பாக தங்கத்தின் விலை அதிகரிக்கும். தங்கத்தை முதலீடு செய்யலாம். தங்கத்தின் விலை தங்கம் வெள்ளி ரெண்டிட விலையும் அதிகரிக்கும். சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், அவர் தான் தங்கத்துக்கு அதிபதி. இயற்கை அழிவுகளை பொறுத்தவரையில் நிலநடுக்கம் ஏற்படலாம், மண் சரிவு ஏற்படலாம், பூமி அதிர்ச்சி ஏற்படலாம், வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். அதிக மழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
கடல் சீற்றம் ஏற்படலாம். இயற்கை அழிவுகள் கொஞ்சம் வாரத்துக்கு அது ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கொண்டே போகுது. விசுவாஸ் குரோதி வருஷத்துலேயும் இதெல்லாம் நடந்து இப்போ சமீபத்தில் பூமி அதிர்ச்சி வந்து எத்தனையோ பேர் செத்து போனாங்க. பாவங்கள். அந்த வீடியோ முந்தியெல்லாம் தெரியாது. இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கிறதுனால வீடியோ அனுப்பி போடுறானுகள். பார்க்கவே நெஞ்சு படபரப்பாக இருக்குது. பூமி அதிர்ச்சியை நினைச்சா திடீரென்று வாரது யாருக்கு எங்கே இப்போ எப்படி வரும்னு தெரியாது. அது பூமி அதிர்ச்சி. நிறைய வீடியோ நான் பார்த்தேன். பெரிய கட்டடங்கள் கூட சரிந்து விழுது. பூமி அதிர்ச்சி, மண் சரிவு, நிலநடுக்கம், கடல் சீற்றம் இதுகளெல்லாம் இப்போ அந்த 100 வருஷத்துக்கு முன்னுக்கு இதை கண்டுபிடிக்கிறது டிவி நியூஸில் கூட பார்க்கல. அது இப்போ வீடியோவை பிடிச்சி அவனவன் கையில் ஃபோன் இருக்கிறதுனால வீடியோ பிடிச்சி அனுப்புவாங்க. எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால இந்த இயற்கை அழிவுகள் எல்லாம் அழகாக படம் பிடிக்கப்படுகின்றன. சரி, சிசு அழிவு அதிகம். அதாவது இந்த வருஷத்துக்குன்னு ஒரு பாடல் இருக்குது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் தமிழில் ஒவ்வொரு பாடல் இருக்குது. அந்த பாடலுக்கு பொருள் இருக்குது. தமிழ் வருஷங்கள் 60 வருஷத்துக்கு 60 பாடல்கள். இந்த பாடல்கள் அநேகமாக சரியாக இருந்து கொண்டு வருது. இந்த வருஷத்து பாடலில் ஒரு முக்கியமாக கொடுத்துருக்கு. சிசு அழிவு ஏற்படும். சிசுவண்டா சின்ன குழந்தைகள். பிறந்த குழந்தைகள் மரணம் அடையக்கூடிய வீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பிறந்த குழந்தைகளுடைய மரணம் அல்லது குழந்தைகளுடைய மரணம் இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். பெண்களுக்கு திருமணத்தில் அதிகமான வாய்ப்பு இருக்கும். விவசாயத்தில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். விசுவாவசுவாதத்தில் வருமானம் ஆதாயம் அதிகரித்து காணப்படும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.